ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது LIK படத்தின் திரை விமர்சனம். LIK படத்தில் பிரதீப் ரங்கநாதன், வைப் வைஸ்லி, கீர்த்தி ஷெட்டி, சீமா, SJ சூர்யா, யோகி பாபு, ஜாலி பிரபு, கௌரி ஜி கிஷன், கல்கி, ஆனந்தராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பீட்டர் ஹெயின் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் விக்னேஷ் சிவன். சீமான் பசுமையை விரும்புகிறவர், கைபேசி என்கிற செல்போனை எதிர்ப்பவர், தன்னுடைய மகன் எந்த காரணத்தை கொண்டும் கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர். கீர்த்தி ஷெட்டி நேர் மாறானவர், கணவனிடமிருந்து பிரிந்த மாளவிகாவுக்கு பிறந்தவர் கீர்த்தி ஷெட்டி. அவர் தன்னுடைய உயிரை போல செல்போனை பயன்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் பணவெறி பிடித்த SA சூர்யா ஒரு ஆப்பை தயாரிக்கிறார். அதுதான் LIK. இந்த LIK ஆப்பில் காதலர்கள் எல்லோரும் சேரலாம், காதலர்களை ஒன்றுபடுத்துவதற்காக உழைக்கிறது இந்த LIK ஆப். இதை SA சூர்யா சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் ஒரே ஒரு விளம்பர குரல் கொடுப்பதற்காக உள்ளே நுழைகிற பிரதீப் ரங்கநாதன் அந்த ஆப் மூலம் கீர்த்தி ஷெட்டியினுடைய காதலை பெறுகிறார். ஆரம்பத்தில் கீர்த்தி ஷெட்டி இவரை விரும்பவில்லை. அதற்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய அணுகுமுறைகளினாலும் பேச்சினாலும் நடைமுறை பாவனைகளாலும் கீர்த்தி ஷெட்டியை காதலிக்கிறார். ஆனால் அந்த ஆப்பில் பார்க்கும்போது இவருக்கு 100க்கு 3% மதிப்பெண் தான் கிடைக்கிறது. இதனால் கீர்த்தி ஷெட்டி லவ் பிரேக்கப் செய்து விடுகிறார். அதற்கு பிறகு கீர்த்தி ஷெட்டியும் பிரதீப் ரங்கநாதனும் இணைந்தார்களா, SA சூர்யாவின் சுயநலம் வெளிப்பட்டதா, இந்த ஆப் உலகிலிருந்து அதனுடைய நேயர்கள் மீண்டார்களா என்பதுதான் LIK படத்தின் கதை சுருக்கம். கீர்த்தி ஷெட்டி அழகோ அழகு, பிரதீப் ரங்கநாதன் சுமாரான உருவம் தோற்றம் கொண்டவர், ஆனாலும் நடிப்பு பிரளயம் பின்னிருக்கார். SA சூர்யாவுடன் நேருக்கு நேர் மோதி பிரதீப் ரங்கநாதன் அவரையே தோற்கடித்து விடுகிறார். அந்த அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் கொடிகட்டி பறக்கிறார். ஆனாலும் பழைய படங்களின் சாயல் பிரதீப் ரங்கநாதன் மீது விழுவதை அவரால் தடுக்க முடியலையோ என்ன தெரியவில்லை. அந்த ஸ்டீரியோ டைப்பில் இருந்து பிரதீப் ரங்கநாதன் விலகினால் அவருக்கு நல்லது. மற்றபடி இந்த கால இளைஞர்கள் இளம்பெண்களுடன் மிகவும் அவருடைய நடிப்பால் ஒன்றி போய்விடுகிறார் பிரதீப் ரங்கநாதன். தியேட்டரில் பிரதீப் ரங்கநாதன் செய்கிற குறும்புகள், பேச்சுகள், அந்த ரியாக்ஷனுக்கு கைத்தட்டல், அதுவும் இளம்பெண்களுடைய ஆரவாரம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு சாதாரண முகத்தோற்றம் கொண்ட பிரதீப் ரங்கநாதன் இன்றைய யுவதிகள் மனதிலே ஆக்கிரமித்திருக்கிறார். அந்த அளவுக்கு கீர்த்தி ஷெட்டி பலவிதமான நவீன உடைகளுடன் அழகாக தோற்றமளிக்கிறார். நல்லாவும் நடிச்சிருக்கார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. லவ் பிரேக்கப் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதீப் ரங்கநாதன் மீது காதல் வயப்படுகிற போதும் சரி, தன்னுடைய உணர்வுகளை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கீர்த்தி ஷெட்டி. அதில் மாளவிகா சில காட்சிகளே வந்தாலும் சரி மனதை நிறைவுபடுத்துகிறார். இந்த படத்தில் சின்ன சின்ன வேடங்கள் நிறைய பேர் செய்திருந்தாலும் எல்லா பேருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் பிறவி நடிகர்களை பயன்படுத்தாமல், நடிப்பையே தொழிலாக கொண்டவர்களை பயன்படுத்தாமல் வெளியிலிருந்து நிறைய பேரை பயன்படுத்தியிருக்கிறார் விக்னேஷ் சிவன். தொழில் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தவறிவிட்டார் விக்னேஷ் சிவன் என்று கூட சொல்லலாம். SA சூர்யா வேற டைப், அதாவது முழுக்க முழுக்க செயற்கையான நடிப்பு, அதை வேற ஒதுக்கிடலாம். ஆனால் பிரமாதமாக படுத்திருக்காரு. அதாவது அந்த காலத்தில் MR ராதா கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுவார், அசோகன் ஓவர் ஆக்ஷன் பண்ணுவார். SA அசோகன் ப்ளஸ் MR ராதா ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி SA சூர்யா மாடுலேஷன், பாவனைகள் பின்னிருக்கார். அதாவது SA சூர்யா ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். திமிர் கொண்ட முகம், திமிர் கொண்ட பார்வை எல்லாம் பிரமாதம். வில்லனோ வில்லன். அவர் பிரதீப் ரங்கநாதனிடம் தோற்கிற கட்டங்களில் அவருடைய முக பாவனை நன்றாக இருக்கிறது. இந்த படத்தில் ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர். படத்துக்கு முக்கியமான பாராட்டுதலுக்குரிய, படத்தை பார்க்க வச்சிருக்க ஒரே நபர் யாருன்னா ரவிவர்மன். மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. எப்படி லைட்டிங் பயன்படுத்தினான்னு தெரியல, அவ்வளவு கண்ணு குளுமையா ரவிவர்மன். இந்த காலத்தில் ரவிவர்மனின் ஓவியங்கள் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஓவியர் திலகம் யாருன்னா ரவிவர்மா. அதே மாதிரி இந்த படத்தில் ரவிவர்மாவின் ஒளிப்பதிவு வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. யாராவது புதுசாக கவிங்க பிறந்தவர். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போர் அடிக்கிறது படம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது கொஞ்சம் புரியாதபடி பல காட்சிகள் நகர்கின்றன. நின்ற இடத்துலையே இப்போ கதை நின்றுட்டு இருக்கு. ஆனாலும் அதை பார்க்க வைத்திருக்கிற ஒரு பெருமை, திறமை ரவிவர்மன் தான். ஒளிப்பது அட்டகாசம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இதில் யார் இசையமைச்சிருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் பாடல்கள் ரொம்ப சுமாராக இருக்குது, பின்னணி இசை கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் இசையமைப்பாளர் மட்டும் கொஞ்சம் திறமையான
இசையமைப்பாளரை பயன்படுத்தியிருந்தால் பாடல்கள் கேட்கும்படி இருந்தது. என்னமோ தெரியல, விக்னேஷ் சிவன் மிஸ் பண்ணிட்டார். இந்த கதையை யாருக்காக எதற்காக எடுத்தார் என்பது புரியவில்லை. நவீன காலத்தில் ஆப்புங்கிறது நிறைய பேருக்கு உதவுகிறது. ட்ரெயினுக்கு போகிறதா இருந்த ஆப்பு, சாப்பாடு சொல்கிறதா இருந்த ஆப்பு அப்படின்ட்டு அந்த ஆப்புகள்னால நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. ஆனால் எந்த ஆப்பில் நஷ்டப்பட்டார், வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார் விக்னேஷ் சிவன் என்பது தெரியவில்லை. அந்த ஆப்புக்கு எதிராக சொல்லியிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் தீமைகளை செய்தாலும் அதிக நன்மைகளை செய்கிறது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா விஞ்ஞான முன்னேற்றம் தன்னுடைய ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா செல்ஃபோன். ஆனாலும் செல்ஃபோனில் இருக்கிற ஆப்பை விமர்சித்து படம் எடுத்திருக்கிறார் விக்னேஷ் சிவன். கீர்த்தி செட்டி, ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் 2 பேருக்காக படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. படம் என்னமோ கொஞ்சம் நெளிய வைக்கிறது, கொஞ்சம் அப்படியே கண்கள் சுழல்கின்றன, தூக்கத்துக்கு வருகிறது. இருந்தாலும் சொன்ன மாதிரி கீர்த்தி செட்டியும் பிரதீப் ரங்கநாதனுடைய அற்புதமான வித்தியாசமான நடிப்பும் படத்தை நம்மை பார்க்க வைத்திருக்கு. பைல்வான் பார்வையில் LIK படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.